வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையிலேயே வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A, ஜேசிஏ ஃபேஸ் 2 கவுன்சிலிங்க பத்தி வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி ஒரு பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில என்னென்ன டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி ஃபுல் டீட்டெயில்டா பார்த்திருந்தோம். இன்னைக்கு நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அந்த ஃபேஸ் 2 கவுன்சிலிங் எப்ப நடக்கும்? எப்படி நடக்கும்? சரிங்களா? அதுக்கு வந்துட்டு எப்படி கால் பண்ணுவாங்க? அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு மெமோவும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த மெமோவ எப்படி டவுன்லோட் பண்றது? அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில்டா இந்த வீடியோல வந்துட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் கால்டு சரிங்களா? லிஸ்ட் 2 கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்துட்டு வேலை கிடைக்கும். அந்த 163 பேர் நீங்க போய் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணா போதும். உங்களுக்கு ஜேசிஓ போஸ்ட் வந்துட்டு கன்ஃபார்ம் சரிங்களா? லிஸ்ட் 2 கேண்டிடேட்ஸ் இதுக்கு மேல வந்துட்டு எனக்கு வேலை கிடைக்குமா, கிடைக்காதா அப்படிங்கிற கன்ஃப்யூஷன்ல இருக்கவே தேவையில்ல. இந்த லிஸ்ட் 2 கேண்டிடேட்ஸ் யாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங்லயே வந்துட்டு 2வதா ஒரு தனி லிஸ்ட் வந்துட்டு குடுத்திருந்தாங்க இல்லையா? லிஸ்ட் 2 கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங்ல லிஸ்ட் 2ல வந்த கேண்டிடேட்ஸ்க்கு வேலை கன்ஃபார்ம். சரிங்களா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா 2 லிஸ்ட் குடுத்திருந்தாங்க. காலையில நம்ம பிடிஎஃப் பத்தி அனலைசிஸ் பண்ணையில வந்துட்டு, அது என்ன அப்படிங்கிறது தெரியல. அது என்னன்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வேற எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 181 பேருக்கான வந்துட்டு லிஸ்ட் வந்துட்டு குடுத்திருந்தாங்க. அது யாரு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, ரீச்டு ஜோன் கேண்டிடேட்ஸ் சரிங்களா? அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆல்ரெடி வந்துட்டு ஆன்லைன்ல சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணதும் இல்லாமல், இ-சேவா மையத்தில போயிட்டு வந்துட்டு தனியா சர்டிஃபிகேட் வந்துட்டு அப்லோட் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. அவங்க ரீச்டு ஜோன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நாட் ரீச்டு ஜோன்ல இருந்துமே வந்துட்டு ஒரு 375 கேண்டிடேட்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. அவங்க ஆல்ரெடி வந்துட்டு ஆன்லைன்ல அதாவது அப்ளை பண்ணும்போது மட்டும் வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ், சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இ-சேவா மையத்தில வந்துட்டு அப்லோட் பண்ணாதவங்கள இருந்தும் ஒரு 375 பேர் வந்துட்டு கூப்பிட்டுருக்காங்க. மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, 556 கேண்டிடேட்ஸ வந்துட்டு எக்ஸ்ட்ராவா கூப்பிட்டுருக்காங்க. இது 1:3 ரேஷியோல இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் கம்யூனிட்டி. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இந்த 556 கேண்டிடேட்ஸுமே அவங்களோட கட் ஆஃப்ப பொறுத்து தான் வந்துட்டு கூப்பிட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் 140 வரைக்கும் இருக்கிறவங்கள வந்துட்டு கூப்பிட்டுருந்தாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அது கீழ வந்துட்டு போகுது. இது 139லிருந்து வந்துட்டு கீழ போகுது. சரிங்களா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி லெஃப்ட் ஆஸ் ஆன் அதாவது வந்துட்டு இப்போ இதுவரைக்கும் வந்துட்டு ஜேசிஏல எவ்வளோ வேக்கன்சி 30ஆம் தேதிய பொறுத்தவரைக்கும் வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 807 வேக்கன்சி வந்துட்டு உங்களுக்கு லெஃப்ட் ஓவராக இருக்கிறது. இந்த 807 வேக்கன்சில 556 பேர் வந்துட்டு போனாங்கன்னாலும், மிச்சம் உங்களுக்கு ஒரு 250 வேக்கன்சி வந்துட்டு லெஃப்ட் ஓவரா இருக்கும். இந்த 250 வேக்கன்சிய வந்துட்டு யார் எடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாரி அந்த லிஸ்ட் 2ல இருந்து ஒரு 163 பேர் இருந்தாங்க இல்லையா? அவங்களும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெனரல்ல இருந்தே வர்றாங்க இல்லையா? நார்மல் கேண்டிடேட் லிஸ்ட் 1 கேண்டிடேட்ஸ் வராங்க இல்லையா? அவங்களும் வந்துட்டு இந்த மிச்சம் இருக்கிற 250 வேக்கன்சிய வந்துட்டு ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஜேசிஏ கவுன்சிலிங் அதாவது இப்ப 2வதா வந்துட்டு ஃபேஸ் 2ல கால் ஃபார் பண்ணவங்களுக்கு செப்பரேட்டான கவுன்சிலிங் நடக்கும். செப்பரேட்டான டேபிள் நம்பர் வந்துட்டு குடுத்துருக்காங்க. உங்களோட சீரியல் நம்பர் அதாவது வரிசை எண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா, தனியாக இருக்கிறது. சரிங்களா? தனியா வந்துட்டு குடுத்துருக்காங்க சீரியல் நம்பர். ஓகேவா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 1 டூ 50 டேபிள் நம்பர் இருக்குது இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்லேயே சொன்னது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அதர் தென் ஸ்பெஷல் டிகிரி கேண்டிடேட்ஸ் வந்துட்டு அட்டெண்ட் பண்ணுவாங்க. இந்த டேபிள் நம்பர் 1 டூ 50ல. அதுக்கப்புறம் வந்துட்டு 51 டூ மேக்ஸிமம் ஒரு 10 டேபிள் அப்படி இல்லன்னா ஒரு 15 டேபிள் சரிங்களா? அதுவும் இல்ல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மேக்ஸிமம் போகல. ஒரு 25 டேபிள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா போடுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. இந்த டேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, யார் அட்டெண்ட் பண்ணுவாங்கன்னா, ஒன்லி ஜேசிஏ கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ, ஒரே நாள்ல வந்துட்டு 2 கவுன்சிலிங் நடக்கிற மாதிரி இது நடக்கும். சரிங்களா? புரியுதுங்களா? 2 கவுன்சிலிங் அதாவது ஜெனரல் அதாவது அதர் தென் ஸ்பெஷல் டிகிரி கேண்டிடேட்க்கு தனியா வந்துட்டு 1 டூ 50 டேபிள்ல வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜேசிஏ கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாரி தனியா செப்பரேட்டா வந்துட்டு டேபிள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு செப்பரேட்டா நடக்கும் கவுன்சிலிங். சரிங்களா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப இருந்து இந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரும் திங்கட்கிழமை முதல் வந்துட்டு உங்களுக்கான இந்த கவுன்சிலிங் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்குது. சரிங்களா? மேபி தான். சரிங்களா? திங்கள் இல்லைன்னா செவ்வாயில வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா இந்த கவுன்சிலிங் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. இந்த ஃபேஸ் 2க்கானது. ஏன் வந்து இதுக்குள்ளேயே கம்பைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் திரும்பி குரூப் 2A நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு போடணும். இதுல இருக்கிற லெஃப்ட் ஓவர் வேக்கன்சி எவ்வளோ இருக்குது, என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கிற கவுன்சிலிங் அதாவது 15 மேலிருந்து 20 மே வரைக்கும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? 20 ஜூன் வரைக்கும் சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதுக்குள்ளேயே வந்துட்டு இந்த ஜேசிஏக்கான கவுன்சிலிங் வந்துட்டு கம்பைல் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நெறைய பேர் வந்து கவுன்சிலிங் எப்ப இருந்து எப்ப வரைக்கும் நடக்காது அப்படிங்கிற மாரி கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்தீங்க. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 5 ஜூன்ல இருந்து 10 ஜூன் வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு கவுன்சிலிங் கிடையாது. சரிங்களா? 4 ஜூனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைரக்ட்டா 11 ஜூன்ல தான் வந்துட்டு உங்களுக்கான கவுன்சிலிங் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது.
சரிங்களா? கடைசியா இதற்கான மெமோவ நான் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி சைட்டுக்குள்ள வந்துட்டு போயிருங்க. சரிங்களா? போனதுக்கப்புறம் கீழ கவுன்சிலிங் அண்ட் செலக்ஷன் அப்படிங்கிற ஒரு காலம் வந்துட்டு இருக்குது. அதில கிளிக் பண்ணிக்கங்க. அதில கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டாப்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஜேசிஏ கவுன்சிலிங்க்கு வந்துட்டு தனியா குடுத்துருக்காங்க. கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு டைட்டில் குடுத்துட்டு, இங்க தனியா வந்து பார்த்தீங்கன்னா, 30/5/2024 ஜேசிஏ, பிவிசி, பிசிவி அண்ட் கவுன்சிலிங் அப்படின்னு வந்துட்டு போட்டிருக்காங்க. அதாவது பிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து இங்க போட்டிருக்காங்க. சரிங்களா? இத வந்துட்டு கிளிக் பண்ணீங்கன்னா, நம்ம காலையில பார்த்தோம் இல்லையா பிடிஎஃப் அது வந்துட்டு கிடைக்கும். நீங்க மெமோ எங்கிருந்து எடுக்கணும்னா, இங்க டேட் குடுத்துருக்காங்க இல்லையா 15/5/2024 டூ 20/6/2024 அதுல கிளிக் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா உங்களோட அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான மெமோ எடுக்கிறதுக்கு போயிடும். சரிங்களா? அதுக்குள்ள போகையில இங்க நோட்டீஸ் ஆஃப் சிவி அப்படின்னு போட்டு வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுல வந்துட்டு கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த்த போட்டு உங்களுக்கான ஜேசிஏ வேக்கன்சிக்கான அந்த இத வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஜேசிஏ வேக்கன்சிக்கான உங்களோட மெமோவ வந்துட்டு உங்கனால டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான் ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம மறுபடியும் ஒரு புது பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். அதுவரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் டீ கடை நியூஸ் அண்ட் டியூட்.